காய்கறிகளின் விலை விரைவில் கட்டம் கட்டமாக 50 விழுக்காடு அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உற்பத்தி செலவினம் உயர்ந்ததால் இந்த விலையேற்றம் இருக்கும் என கேமரன் மலை மலாய் சமூகத்தின் காய்கறிகள் பயிரிடுவோர் சங்கத்தின் தலைவர் டத்தோ ஷேட் அப்துல் ரஹ்மான் ஷேட் அப்துல் ரஷீத் தெரிவித்தார். இன்னும் 2 மாதத்தில் மூலப்பொருட்களின் விலை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 50 விழுக்காடு விலை உயர்ந்த பின்னர் அது 30 விழுக்காடு வரை குறையும் சாத்தியம் இருப்பதாகவும் அவர் கூறினார். உற்பத்தி செலவுகள் வேகமாக அதிகரித்த போதிலும் இதுவரை காய்கறி விலைகளில் எந்த உயர்வும் ஏற்படவில்லை. உரத்தின் விலை உயர்வு, இயந்திரங்கள், ஜெனரேட்டர் மற்றும் போக்குவரத்து செயல்பாடுகளுக்கு தேவைப்படும் டீசல் விலை உயர்வு போன்றவை உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பதற்கான காரணங்களாகும் என ஷேட் அப்துல் ரஹ்மான் கூறினார். வீட்டு செலவுகளை குறைப்பதற்காக கீரை மற்றும் கடுகு போன்ற பயிர்களுக்கு மண் இல்லாத ஹைட்ரோபோனிக் நுட்பங்களை பயன்படுத்துவது உட்பட மக்கள் தங்கள் சொந்த பயன்பாட்டிற்காக வீட்டு பகுதிகளில் சிறிய அளவில் பயிர்களை பயிரிடுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று இஸ்லாமிய பயனீட்டாளர் சங்கத்தின் தலைவர் டத்து நர்சின் ஜோஹான் தெரிவித்தார். மேலும் மலிவான அல்லது கட்டுப்படியான விலையில் பொருட்களை பெறுவதற்கு விலைகளை ஒப்பிட்டு பயனீட்டாளர்கள் புத்திசாலித்தனமாக காய்கறிகளை தேர்வு செய்ய வேண்டும். பொருட்களின் விலையை பயனீட்டாளர்கள் மட்டுமே தீர்மானிக்க முடியும். அவர்கள் ஒரு நியாயமான விலையை தேர்ந்தெடுப்பதில் புத்திசாலித்தனமாக இருந்தால் வியாபாரிகளுக்கு விலைகளை குறைப்பதை தவிர வேறு வழி இல்லை என ஜோஹான் சுட்டிக்காட்டினார். ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம்